அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பு கோடையின் வெப்பமும் நரக நெருப்பும். உலகத்தில் நம்மை தாக்கும் நெருப்பு ஒரு முனையிலிருந்து தான் வரும். ஒரு திசையில் நெருப்பு வரும்போது மறு திசைக்கு ஓடி தப்பிக்க வழியுண்டு. ஆனால் மறுமையில் உள்ள அந்த நெருப்பு எல்லா முனைகளில் இருந்தும் தாக்கிக் கொண்டிருக்கும். மேலே கீழே வளம் இடம் என எல்லா பக்கங்களிலும் இருந்தும் நெருப்பு சூழ்ந்து முற்றுகையிட்டு கொண்டிருக்கும். அவர்களின் மேற்புறத்திலிருந்து கால்களுக்கு கீழே இருந்தும் அவர்களை வேதனை மூடிக்கொள்ளும் நாள் நீங்கள் செய்து கொண்டிருந்ததை சுவையுங்கள் என்று இறைவன் கூறுவான். அல் குர்ஆன் அத்தியாயம் 29 வசனம் 55. இவ்வுண்மை உங்கள் இறைவனிடமிருந்து உள்ளது என்று முஹம்மதே கூறுவீராக. விரும்பியவர் நம்பட்டும், விரும்பாதவர் மறுக்கட்டும். அநீதி இழைத்தோருக்கு நரகத்தை நாம் தயாரித்துள்ளோம். அதன் சுவர்கள் அவர்களை சுற்றி வளைத்துக் கொள்ளும். அவர்கள் தண்ணீர் கேட்டால் முகத்தை பொசுக்கும் உருக்கிய செம்பு போன்ற கொதிநீர் வழங்கப்படும். அது கெட்ட பானம், கெட்ட தங்குமிடம். அல் குர்ஆன் அத்தியாயம் 18 வசனம் 29. சுருக்கமாக சொல்ல போனால், சுற்றி வளைத்து சுவர்களாக இருக்கும் நெருப்பு சுவாலைகளில் நித்தம் நெருப்பு குளியல் நடத்தி கொண்டிருப்பான். மேலும் அந்த வேதனைக்கு முடிவு என்பதே கிடையாது. வரம்பு மீறியோரின் தங்குமிடமாக நரகம் காத்து கொண்டிருக்கின்றது. அதில் யுகம் யுகமாக தங்குவார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 78 வசனம் 21. ஒரு நாள் விடுமுறை கேட்டால் வேதனை தாழாமல் நரகத்தின் காவலரிடம் ஒரு நாள் மட்டும் விடுமுறை கேட்பார்கள். அப்போது நரகத்தின் காவலர்கள் என்ன கூறுவார்கள் தெரியுமா? உங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள், இவ்வேதனையை ஒரே ஒரு நாள் அவன் இலேசாக்குவான் என்று நரகத்தில் கிடப்போர் நரகத்தின் காவலரிடம் கூறுவார்கள். உங்கள் தூதர்கள் தெளிவான சான்றுகளை கொண்டு வரவில்லையா என்று அவர்கள் கேட்பார்கள். அதற்கு இவர்கள் ஆம் என்று கூறுவார்கள். அப்படியானால் நீங்களே பிரார்த்தியுங்கள் என்று நரகின் காவலர்கள் கூறுவார்கள். ஏக இறைவனை மறுப்போரின் பிரார்த்தனை வீணாகவே முடியும். அல் குர்ஆன் அத்தியாயம் 40 வசனம் 49. கவலைப்பட்டு அங்கிருந்து அவர்கள் வெளியேற எண்ணும் போதெல்லாம் மீண்டும் அதில் தள்ளப்படுவார்கள். சுட்டரிக்கும் வேதனையை சுவையுங்கள் என்று கூறப்படும். அல் குர்ஆன் அத்தியாயம் 22 வசனம் 22. குற்றவாளிகள் நரகத்தை பார்க்கும்போது அதிலே தாங்கள் விழக்கூடியவர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதை விட்டும் தப்பும் இடத்தையும் அவர்கள் காண மாட்டார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 18 வசனம் 53. மனிதன் நரகத்தை பார்த்த உடனேயே அதில் விழப்போகிறோம் என்பதை அறிந்து கொள்வான். எந்த நண்பனும் நண்பனை விசாரிக்க மாட்டான். அவர்கள் ஒருவருக்கொருவர் காட்டப்படுவார்கள். அந்நாளில் வேதனைக்கு ஈடாக தன் மகன்களையும் தனது மனைவியையும் தனது சகோதரனையும் தன்னை அரவணைத்த உறவினர்களையும் பூமியில் உள்ள அனைவரையும் பணயம் வைத்து பின்னர் விடுதலையாகலாம் என்று குற்றவாளி விரும்புவான். அவ்வாறில்லை, அது பெரும் நெருப்பாகும். அது தோலை உரிக்கும். அல் குர்ஆன் அத்தியாயம் 70 வசனம் 10. ஏக இறைவனை மறுத்த நிலையில் மரணித்தோர் பூமி நிரம்பும் அளவுக்கு தங்கத்தை ஈடாக கொடுத்தாலும் அது ஏற்கப்படாது. அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. அவர்களுக்கு உதவுவோர் யாரும் இல்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 91. நரகத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக மனைவி மக்கள் பூமியில் உள்ள அனைவரையும் ஈடாக கொடுக்க நினைப்பான். இந்த பூமி முழுக்க தங்கத்தை ஈடாக கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்போது அவனிடம் அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்கிறான். நரகவாசிகளிலேயே மிக லேசான
வேதனை அளிக்கப்படுவோரின் பூமியில் இருக்கும் பொருட்கள் எல்லாம் உனக்கே சொந்தம் என்றிருந்தாலும் நீ அவற்றை பிணையாக தர முன் வருவாய் அல்லவா என்று அல்லாஹ் கேட்பான். அதற்கு அவன் ஆம் என்று பதிலளிப்பான். அப்போது அல்லாஹ், நீ ஆதமின் முதுகுத்தண்டில் இருந்தபோது இதைவிட லேசான ஒன்றை எனக்கு இணை கற்பிக்காமல் இருப்பதை உன்னிடம் கேட்டிருந்தேன். ஆனால் எனக்கு இணை கற்பிப்பதை தவிர வேறெதற்கும் நீ ஒப்புக்கொள்ளவில்லை என்று கூறுவான். இதை அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 3334. இதைத்தான் நாங்கள் மக்களிடம் பிரச்சாரம் செய்கிறோம். சுட்டரிக்கும் சூரிய வெப்பத்தை எல்லாம் இங்கு சுட்டி காட்டி நாம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். இறைவனுக்கு இணை வைக்கும் இந்த மகாபாதகத்தை மட்டும் ஒருபோதும் செய்யாதீர்கள் என்று கெஞ்சி கேட்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.